அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புனித வெள்ளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 1 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி உலகமெங்கும் இந்த நாளை நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். சிலுவையை பற்றியதான தியானத்தை மேற்கொள்கிறோம். அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்தான ஒரு சிந்தனை திருச்சபையில் வெளிப்படுகிறது. இப்படி பல்வேறு விதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை குறித்தான அத்தனை வெளிப்பாடுகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே இன்னும் ஒரு சிலர் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து வெவ்வேறு விதமான கோணங்களிலே பார்க்கிறார்கள். அது அவங்களுக்கு அது பைத்தியமாக கூட தோன்றுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்தை, அதாவது சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டதை விசுவாசிக்கிற, ஆண்டவர் பட்ட பாடுகளை, எல்லா விதமான நிந்தை, அவமானங்கள், கேவலப்பட்டதை, இது எல்லாவற்றையும் யோசித்து தியானித்து பார்க்கிற நமக்கு என்ன ஆகிறதுனா பலனடைகிறோம், பலனாய் மாறுகிறது. அப்போ சிலுவையில் அவர் என்ன செய்தார் நமக்கு தெரியும். சிலுவையில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்டார். அது மட்டும் அல்ல, அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையிலே. இப்படி இவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள் உங்களையும் என்னையும் சுகமாக்குவதற்காக, அவர் சிலுவையிலே சாபங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நாம் முற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறுகிறோம். அவருடைய காயங்கள் எல்லாம் நம்மை முழுவதுமாக, எந்த வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க, நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக அத்தனை காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், பாவமானார். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் நீதிமானாய் மாறுவதற்கு எந்த காரியத்தை செய்தாலும் நாம் நீதிமானாய் மாற முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல், உங்களையும் என்னையும் அந்த இரத்தம் கழுவினதுனால, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தம் கழுவுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாம். ஆகவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து சிந்தினதான இரத்தம்தான் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய பாவத்தையும் கழுவி சுத்தப்படுத்துகிறது. அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். இப்பொழுது சொல்லுங்கள், சிலுவையை பற்றியதான உபதேசம் யாருக்கு லாபம் என்று. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட காரியங்களை நானும் நீங்களும் விசுவாசிப்போம். அது நம்முடைய ஆவிக்குரியதான வாழ்வுக்கு, இந்த வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு, பொருளாதாரமான வாழ்வுக்கு, எல்லா விதமான ஊழியங்களுக்குமே அது தேவ பலனாக இருக்கிறது. ஏன், தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குமே சிலுவையை பற்றியதான உபதேசம் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பையும், உயர்வையும், மேன்மையும், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவருமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், தனித்து விடப்பட்டார் என்று சொல்லுங்கள். இவையெல்லாம் என் நல்வாழ்வுக்காகத்தான் சிலுவையில் அப்படிப்பட்ட பாடுகளை இயேசு ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கெட்டுப்போக மாட்டீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் வர வேண்டியதான பல விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகவே இந்த வார்த்தையை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பினதுனால எங்களுக்கு வரக்கூடியதான நன்மைகளை குறித்து இந்த நாளிலே பார்த்தோம். ஆமாண்டவரே, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதன் மூலமாக பிசாசு முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சிலுவையில் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்தி மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே,
சிலுவையை பற்றிய காரியங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள். நன்றி.